Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நீதிமன்ற உத்தரவின்படி அதிமுக நகர்மன்ற தலைவியை பதவியேற்க அனுமதிக்காததால் நகராட்சி ஆணையரை கண்டித்து அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவியாக பணியாற்றி வந்த அதிமுகவை சேர்ந்த சகுந்தலா மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா ஸ்டாலின் அரசு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை தகுதி நீக்கம் செய்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தலைவர் மற்றும் கவுன்சிலர்களின் தகுதி நீக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் நீதிமன்றம் ஆணையுடன் மீண்டும் பதவியேற்க நகராட்சி அலுவலகத்தில் சகுந்தலா வந்தார். அவரை பதவியேற்க விடாமல் தலைவர் அறையை நகராட்சி ஆணையர் பூட்டிவிட்டு வெளியேறிய நிலையில் ஆணையரின் அராஜகத்தை கண்டித்து சகுந்தலா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் வாடிப்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழக பொதுச் செயலாளரின் எழுச்சி பணத்தை முன்னிட்டு வாடிப்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு பதாகைகளை வைத்துள்ளனர். அனுமதியின்றி பதாகைகள் வைத்ததாக வாடிப்பட்டி சோழவந்தான் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடியா திமுகவின் தூண்டுதலின் பேரில் வழக்கு பதிவு செய்து அச்சுறுத்தி அடக்குமுறையை கையாள்வதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஆடையூரில் விவசாய நிலத்திற்கு வழிவிடாமல் மிரட்டல் விடுத்து தாக்கிய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குடும்பத்தினர் தீக்குளிக்க முயன்றனர். புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது பூலாம்பட்டி காவல் நிலையத்திலும் ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட குமார், அவரது மனைவி, தந்தை, தாய் ஆகியோர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றம் செய்பவர்களுக்கு துணை போவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.